உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நேயர்களே. இன்றைய காலை பொழுதில் நாம் ஜல்லிக்கட்டு பிரச்சனை துவங்கி டாடா குழுமத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவரை பற்றி இப்படி பல்வேறு விஷயங்களை நாம் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இன்று விரிவாக அலசுவதற்காக இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். எல்லா மற்ற செய்திகளுக்கெல்லாம் செல்வதற்கு முன்னாடி இன்னைக்கு போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகைக்கான வாழ்த்துக்களையும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு போகி அப்படின்னு சொல்லும் போதே பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்றது சொல்லப்படுகிறது. பழைய விஷயங்களை நம்ம தீயிலிட்டு எரிக்கக்கூடிய பழக்கம் இல்லை, அதை வெளியேற்றி விட்டு புதிய விஷயங்களை ஒரு புது பொங்கல் பண்டிகை வருகிறது அப்படின்னும் போது புதிய விஷயங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இது பொருட்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பழைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இந்த மாதிரியான ஒரு மெட்டபாரிக்கல் சென்ஸும் அதுக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ பட் பல விஷயங்கள் இந்த போகி பண்டிகையில் ஒரு கொண்டாட்டமாக அது ஒரு பண்டிகையாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு புறம் அதுக்கான சுற்றுச்சூழல் மாசெல்லாம் ஏற்படுத்துது போகி பண்டிகை அப்படிங்கிற விமர்சனமும் வந்துடுது போகினாலே. அதாவது அது போகிங்கிறது எப்படி வந்தது என்று கேட்டிங்கன்னா, அறுவடை காலம், புதிதாக தானியங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு காலம். அப்படி வருகிற போது பழைய குப்பைகளை அகற்ற வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது. அதனால் அந்த பழைய காலத்தில் அதை அகற்றி அதை தீயிட்டு கொளுத்துவது என்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அது அப்படியே தொடர்ந்து பல காலமாக தொடர்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் நகர்ப்புறங்களில் நமக்கு வேளாண்மை கிடையாது, நமக்கு புது தானியங்கள் வருவது கிடையாது. ஆனாலும் நகர்ப்புறங்களில் ஏராளமான குப்பைகளை நம்ம சேர்த்து வந்திருக்கிறோம். அதை அகற்றுவதற்கான ஒரு நாளாக அதை பார்க்கிறார்கள். ஆனால் அதில் என்ன பிரச்சனை வருகிறது என்று கேட்டால், இந்த நகர்ப்புறங்களில் இதை கொளுத்துகிற போது ரெண்டு பிரச்சனைகள் வருது. ஒன்று மார்கழி மாதத்தினுடைய இறுதி நாட்களில் கூட பனி இருப்பதை மூடு பனி இருப்பதை பார்க்க முடிகிறது. அதோடு இந்த புகையும் போய் சேர்ந்து கொள்கிற போது வாகனம் ஓட்டுகிறவர்களுக்கு அந்த விசிபிலிட்டி என்று சொல்லக்கூடிய பார்க்க முடியாமல் போகிறது. சாதாரணமாக நம்ம வெயில் காலங்களில் ஒரு 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். இது சில மீட்டர்களுக்குள்ளாக வந்துடுது. அதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அது அண்மை காலமாக வந்திருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம ஊரில் குப்பை மட்டும் எரிக்கிறது இல்லை, நம்மளுடைய பெரும்பாலான குப்பைகளில் பாதிக்கு மேற்பட்ட குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகளாக இருக்குது. ரப்பர் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது. அதை பிளாஸ்டிக்கை எரிக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள் சுற்றுச்சூழலை பெரிய அளவுக்கு பாதிக்கிறது. நகர்ப்புறங்களில் நிறைய பேருக்கு இந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அது அந்த மாதிரியான இதில் காற்று மாசு, குழந்தைகள், வயது முதியவர்களுக்கெல்லாம் இருக்காங்க. காற்று மாசுபடும் போது அவங்க மூச்சு இதாகுது. ஆனால் இதெல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறதுனால அதை பொறுத்துக்கலாம். ஆனால் இதை குறைத்து கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை நமக்கு வேணும். அது எதை எரிக்கணும், எதை எரிக்கக்கூடாது, அதான் புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு நம்ம எடுத்து பார்த்தாலுமே கூட கடந்த 4 ஆண்டுகளில் 2012லேருந்து 16 வரைக்கும் பார்க்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகையின் போது இருக்கக்கூடிய அந்த காற்று மாசின் அளவு குறைந்து கொண்டே தான் வந்திருக்கிறது அப்படிங்கிறது சொல்றோம். தீபாவளி போது இதே தான் நம்ம பார்க்குறோம். இதே விமர்சனம் தீபாவளி போது வைக்கப்படுகிறது. ஆனால் அப்பவுமே கூட புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா, ஆண்டுக்கு ஆண்டு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு. அவேர்னஸ் அதிகரிச்சுட்டு இருக்கு, அப்படின்னு விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கிறது. ஆனால் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, மற்ற நேரங்களில் எரிக்கிறத பற்றி ஒன்றுமே இது கிடையாது. இப்போ சித்திரை மாதத்தில் எரித்தாங்கன்னா வெயில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது போயிடும். இதில் என்னென்னா, ஏற்கனவே மூடுபனிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வாட்டர் பார்ட்டிகல்ஸ் அட்மாஸ்பியரில் அதிகமாக இருக்கும். அது இப்போ ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது இந்த புகையும் போய் சேர்ந்து கொள்கிற போது கண்ணுக்கு கொஞ்சம் நல்லா விசிபிளாக தெரியுது. அது ஒரு இல்லை, அது எளிதில் போகாது. இப்போ சூரியன் அந்த கதிர்கள் வரும்போது தான் அது போகும். அப்போது அந்த ஈரத்தோடு புகையும் சேர்கிற போது அதுதான் ஆங்கிலத்தில் அதுக்குன்னு ஒரு வார்த்தையை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்மோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஃபாக்னு ஒரு வார்த்தை இருக்குது. ரெண்டையும் சேர்த்து ஸ்மோக்னு ஒரு வார்த்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான இது வர்றது பண்டிகைங்கிறதுனால சில விஷயங்களை பொறுத்துக்கலாம். பட் ஆனால் இந்த பற்றின ஒரு விழிப்புணர்வோடு செயல்பட்டால் இன்னும் அது நல்லாயிருக்கும். ஸோ அது குறைஞ்சபட்சம் பிளாஸ்டிக் விஷயங்களை எரிக்காமல், ரப்பர் விஷயங்களை எரிக்காமல் அதை ஒரு ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் உபயோகம் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு சாதாரண பையிலிருந்து, தண்ணி பாட்டிலிருந்து, உணவு பேக் பண்ணி வரக்கூடியதுலேருந்து எல்லாத்துலேயும் இப்போ பிளாஸ்டிக் வந்துடுச்சு. அது நிறையா சேர்ந்து போகும்போது அதையும் போட்டு எரிக்கிறாங்க. அதை போட்டு எரிக்கிற போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது.
இதுல வந்து ஒரு பழையவற்றை கழித்து புதியவற்றை கொண்டு வரக்கூடிய அந்த போகி பண்டிகையில இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்து அதை கட்டுப்பாட்டுடன் சில சமூக பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் பிளாஸ்டிக் விஷயங்களை எரிக்காம அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சியோட செயல்படுத்தப்பட வேண்டிய ஒரு பண்டிகையாக இருக்கிறது அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. அதை தாண்டி நம்ம அப்படியே இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைக்கு வந்தோம்னா ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு நடத்தப்படணுமா கூடாதா அப்படிங்கிறதுல பல்வேறு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. இதுல உச்சநீதிமன்றம் தெளிவா ஒரு நிலைப்பாடு நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க. பொங்கலுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நேற்றானா பார்க்கும்போது தொடர் போராட்டங்கள், மாணவர்கள் வீதிக்கு வந்து நின்று போராடி கொண்டிருப்பது, ஆங்காங்கே தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சிகள் எடுப்பது, இப்படியான விஷயங்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த ஒரு ஆண்டு தடை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தடையை மீறி நடந்து வருமோ ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பார்வையும் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக பேசப்பட்டு வருகிறது. அதிலே பார்த்தீங்கன்னா 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. இப்போ சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் சொல்வது வந்து தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடந்தால் அது வந்து நம்ம சட்டம் ஒழுங்கு வந்து பொய்த்து போய்விட்டது, அது வந்து தோல்வி அடைந்து விட்டது என்ற அர்த்தம். சட்டம் ஒழுங்கு தோல்வி அடைந்தால் ஒரு மாநிலத்தினுடைய ஆட்சியை வந்து கலைக்க வேண்டும் என்று வந்து அவர் சொல்கிறாரு. அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா போன்றவர்கள் வந்து அதை தடையை மீறி ஜல்லிக்கட்டு தடையை மீறுவதில் தவறு இல்லை, தடையை மீறினால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும்னு சொல்கிறாரு. தமிழிசை போன்றவங்க வந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் அடிப்படையாக என்னென்னா, இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு என்பது வந்து அரசியல் மயமாகிவிட்டது என்று நான் நினைக்கிறேன். அது பொலிட்டிசைஸ் ஆகிவிட்டது. அதாவது அதில் ஜல்லிக்கட்டினுடைய பல பரிமாணங்களில் பார்க்குற போது அதுக்கு ஒரு சமூக பரிமாணம் இருக்கிறது. அதாவது ஒரு கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாட்டினுடைய நீட்சி என்று நம்புகிறவர்கள் இருக்காங்க. இன்னொரு புறத்தில் வந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள், அந்த விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று வந்து அது விலங்குக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றின பிரச்சனைகள் இருக்கிறது. இப்போது வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து அரசியல் கட்சிகள் பெருமளவுக்கு ஒரு மௌனம் காத்து வந்தன. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதை பற்றி பேசாமல் தப்பித்து கொண்டிருந்தன. இளைஞர்கள் வீதிக்கு வந்து விட்டதுனால இதற்கு பின்னால் வந்து அவர்களுடைய வாக்குகளை எப்படி கவர்வது என்கின்ற ஒரு கோணத்துக்கு அரசியல் கட்சிகள் போய்விட்டன. அரசியல் கட்சிகள் வந்து இப்போ என்ன செய்யணும், எதை செய்தாலும் அதன் மூலமாக நமக்கு என்ன வாக்கு கிடைக்கும் என்று பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய ஐடியாலஜிகளை பற்றி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது அந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தமிழர் பாரம்பரியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இளைஞர்களுடைய வாக்கு வங்கிக்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. நிச்சயமா மாறிடுச்சு. ஏன்னா அதுதான் இன்றைக்கு ஸ்டாலின் வந்து நாங்கள் அவர்களோட போராட்டத்தில் போய் கலந்து கொள்வதை பற்றி பேசுகிறாரு. அங்கே நேற்றைக்கு போய் பேசுகிறாரு. பேசுகிற போது பெரிய புரட்சி வெடிக்கும் என்று சொல்கிறாரு. 1965 நடந்த இந்திய எதிர்ப்பு கிளர்ச்சியோடு ஒப்பிட்டு வந்து அதை வந்து பேசுகிறாரு. இதில் அதுதான் அதுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது. இதில் வந்து பல்வேறு கட்சிகள் அவங்க ஐடியாலஜி படி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஜல்லிக்கட்டு என்பது வந்து ஒரு நிலப்பிரபுத்துவ சமூகத்தினுடைய தொடர்ச்சி என்று கருதுகிறவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இடதுசாரிகள் அதை எதிர்க்கணும். அவங்க பெரிய அளவில் ஆனால் வந்து இடதுசாரிகள் அதை வந்து ஆதரிக்கிறாங்க. அதை வந்துட்டு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில ஜாதிகளுடைய ஆதிக்கத்தை வந்து அது வந்து வலுப்படுத்திடும், அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த போட்டிகள் நடந்தன என்ற ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து இருந்தால் பெரியாரிஸ்டுகள் இதை வந்து எதிர்க்கணும். ஆனால் அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க. இதில் பாதிக்கப்படுகிறவர்கள், கொல்லப்படுகிறவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 90க்கு முன்னால் வந்து இதனால் வந்து ஜாதி கலவரங்கள் வந்திருக்கின்றன என்கின்ற தகவல்கள் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் பார்த்தா வந்து விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை வந்து இதை எதிர்க்கணும். ஆனால் அவங்க வந்து இதை ஆதரிக்கிறாங்க. வந்துட்டு என்ன இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக என்ன இருக்குன்னா, நம்ம எதிர்த்து ஏதாவது பேசினால் நம்ம வந்து தமிழ் பண்பாட்டுக்கு எதிரானவன் என்று முத்திரை குத்தப்படுவோம், அதனால் வந்து நம்மளுடைய வாக்குகள் வந்து நமக்கு போகும் அப்படின்னு இருக்குது. இதில் வந்து நீங்க வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுமே இது ஒரு சாதி அடிப்படையிலான விஷயமா நடந்தது அப்படிங்கிறதோ, இது நிலப்பிரபுத்துவத்துக்கு ஆதரவு கொடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதோ, இது எல்லாமே நீங்க சொன்னது, நீங்களே குறிப்பிட்டு சொன்ன போல 90களுக்கு முன்னாடி இல்ல இது அதற்கும் முன்னாடி காலகட்டங்கள்ல அப்படி இருந்திருக்கலாம். சமீப காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த 2009 அந்த சட்டம், ஜல்லிக்கட்டு சட்டத்தை தமிழக அரசாங்கம் இயற்றியதற்கு பிறகு அந்த மிருகவதைங்கிற குற்றச்சாட்டுகள் தொடங்கி மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் தொடங்கி இந்த மாதிரியான விஷயங்கள் இது இப்போ ரொம்ப ஒரு ரெகுலேட்டடா சீரமைக்கப்பட்ட ஒரு விஷயமா நடந்துட்டு வருது அப்படிங்கிறது. எப்படி பண்பாட்டினுடைய தொடர்ச்சி
இல்ல அதை ரெகுலேட் பண்றதுல தவறு இல்ல. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே. அப்போ இல்ல புதிதா ஆரம்பிக்கப்பட்ட விஷயம். நம்ம போகில என்ன சொன்னோம், போகி பண்டிகை அப்படிங்கிறது ஆண்டாண்டு காலமா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதுல பிளாஸ்டிக்கை நம்ம தவிர்க்கலாம், இது மாதிரி தவிர்க்கலாம்னு ஒரு சின்ன சின்ன மாறுபாடுகளை பண்ணி நம்மளும் ஒரு சமூகத்துக்கு விஷயம் வந்து கொண்டு வரோம். அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுல இருக்கக்கூடிய இல்ல அண்மை காலத்துல உபயோகத்துக்கு வந்தது, உபயோகத்தில் இருக்கிறதுனால வந்து அதை எரிக்கிறாங்க. அதனால அதை வந்து அதனுடைய விலைகள் இருக்கு, தவிர்க்கப்பட வேண்டும் என்று நம்ம சொல்றோம். அது வந்து இதில் வந்து நிலைமை எங்கே மாறி இருக்கு அப்படின்னா, நவீன வாழ்க்கையில் வந்து ஒரு காளைக்கு வந்து என்ன இடம் இருக்குது. இது வந்து காளைகள் வளர்ப்பதற்கு எதுவும் தடை இல்லை. காளைகளை வைத்து காளைகளையும் மனிதர்களையும் மோத விடுவதில் தான் வந்து தடை இருக்குது. அதையும் வந்து அவங்க ரெகுலேட் பண்ணணுங்கிறாங்க. அந்த ரெகுலேட் பண்ணதை வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தலை. அந்த ரெகுலேட் பண்ணுவதற்காக கொண்டு வந்த சட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் செல்லாது என்று அறிவித்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இது வந்து நாங்கள் ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டோம், அதனுடைய பாரம்பரியத்துக்கு அதனுடைய அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்தங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், நாங்கள் வெறும் ஓட்டு வங்கிக்காக வந்து இளைஞர்கள்லாம் வந்துட்டாங்கன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பேசுவோம். இதில் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த புல் வந்து அதில் சேர்க்கப்பட்டது, காளை வந்து அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு காங்கிரஸ் அதை எதிர்க்கிறது. காங்கிரஸும் திமுகவும் அதில் மத்திய அரசில் இருந்தபோது தான் அந்த இது வந்தது. இன்றைக்கு திமுகவும் அதை எதிர்க்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வந்து 32 மாதங்களாக இதை வந்து இந்த தடையை வந்து நீக்குவதற்கு எதுவும் பெரிய முயற்சிகள் எடுக்கல. கோர்ட்டில் இருக்குது என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. கோர்ட்டில் அதை விரைவுபடுத்தலை. நேற்றைக்கு கூட வந்து ஒரு வழக்கறிஞர்கள் குழு தான் போய் வந்து தீர்ப்பு வேண்டும் என்று கேட்டிருக்கே தவிர அரசின் தரப்பில் போய் யாரும் வந்து எங்களுக்கு உடனடியாக தீர்ப்பு கொடுங்க என்று அது கேட்கல. அப்போ அந்த இதிலெல்லாம் வந்துட்டு அவர்களுடைய நிலையை மாற்றி அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னால் கம்ப்ளீட்டாக ஒரு வாக்கு வங்கி அரசியல் இருக்குது. மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வருமா, நீதிமன்றம் தீர்ப்பளிக்குமா, மாநில அரசு ஏதேனும் செய்யுமா என்ற ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பல்வேறு கோணங்கள் ஆராயப்பட்டு வந்தன. அதில் உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. மத்திய அரசாங்கமும் அவசர சட்டம் கொண்டு வருவதற்கான இதுவரை எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. மாநில அரசாங்கம் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடப்பதை உறுதி செய்வோம் என்று சொல்லியிருந்த நிலையில் நேற்று அளித்த ஒரு பேட்டியில் நாங்கள் பல விஷயங்களை எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். நேற்று முதலமைச்சர் ஜல்லிக்கட்டு சார்ந்து தெரிவித்திருந்த கருத்துக்கள் என்ன, அதை இப்போது பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நம்பிக்கையோடு இருந்தோம், இன்னும் அதற்கு நம்மளுக்கு சாதகமான பதில் வந்து சேரவில்லை. நம்பிக்கையோடு இருந்தோம், சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறாரு. எந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாருன்னு நமக்கு புரியல. ஒருவேளை மத்திய அவசர சட்டம் வரும்னு காத்திருந்தாங்களோ, இல்ல மாநில அரசு இன்னமும் கூட ஒரு அவசர சட்டம் கொண்டு வர முடியுமா என்று ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் சார்பில் சொல்லப்படுது. ஏதேனும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஏற்கனவே கொண்டு வந்து மாநில அரசால் ஏற்கனவே கொண்டு வந்த சட்டம் வந்து அது வந்து உச்சநீதிமன்றத்தால் வந்து அந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்த மாற்றங்களை வந்து ஒரு அவசர சட்டம் மூலமாக மத்திய அரசு கொண்டு வந்தபோது அதுவும் வந்து செல்லாது என்று அது சொல்லிவிட்டது. அது வந்துட்டு எனவே புதிதாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தால் அது வந்து செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லாது என்பதற்கான காரணங்கள் எதுவும் இல்லை. அது வந்துட்டு அதாவது உச்சநீதிமன்றம் வந்து இன்னொரு கேள்வியை கூட அதை எழுப்பலாம். இந்த விஷயம் வந்து ஏற்கனவே எங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது, அதை குறித்து வழக்கு நடந்திருக்கிறது, 2 தரப்பும் வாதங்களை வைத்திருக்கிறீங்க, நாங்கள் தீர்ப்பு கொடுக்க வேண்டும், அது ஒன்று தான் பாக்கி. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயம் வந்து கோர்ட்டில் இருக்கிற போது அதை நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்தீர்கள் என்ற அந்த ஒரு கேள்வியை கூட எழுப்பலாம், அதுக்காக கண்டனம் தெரிவிக்கலாம். அதை போன்ற சூழ்நிலைகள் இருக்காது. வந்துட்டு நேற்று கூட நம்ம பார்க்கும்போது உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே விசாரணை எல்லாம் முடிஞ்சாச்சு, 2 பக்க வாதங்களையும் கேட்டாச்சு, தீர்ப்பு வழங்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அடுத்த 2 நாள்ல நீங்க தீர்ப்பையாவது வழங்குனீங்க அப்படின்னா நாங்க அதுக்கு அடுத்த கட்டமா என்ன செய்யறது அப்படிங்கறத பத்தி யோசிப்போம்னு சொல்லி தீர்ப்பை கொஞ்சம் விரைவில் வழங்க முடியுமா அப்படின்ற ஒரு கோரிக்கை உச்சநீதிமன்றத்தின் முன் வைக்கப்படுகிறது. இல்ல நீங்க தீர்ப்பெல்லாம் இப்போ வழங்க முடியாது, பொங்கலுக்கு முன்னாடி வழங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்க கேட்கிற கேள்வியே நியாயமற்றது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத பாக்குறோம். இந்த விஷயம் வந்து ஒரு தீர்ப்பை முன்கூட்டியே வழங்குறதுல என்ன சிரமம் இருக்க முடியும் அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்பட்டு வருகிறது. இல்லை, தீர்ப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு அவங்க வந்து வழங்காமல் இல்லை, அது தீர்ப்பு இப்போதான் எழுதி கொண்டு இருக்கிறோம் என்று அவங்க சொல்கிறாங்க. அது இட் இஸ் இந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இவங்க கேட்பது வந்து அதை வந்து விரைவுபடுத்தி அதை வந்து கொடுக்க வேண்டும் என்று அவங்க வந்து அது கேட்குறாங்க. அதில் வந்து அவங்க நியாயமற்றது என்று சொல்வது வந்து 2 நாளில் தீர்ப்பு கொடுங்க என்று சொல்கிறீர்களே, அது நியாயமற்றது என்று அவங்க சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த ஒரு வழக்கை மட்டும் கவனிப்பதில்லை, அது வந்து பல்வேறு வழக்குகளை கவனிக்குது. பல்வேறு வழக்குகளை அதனுடைய
முக்கியத்துவத்தின் அடிப்படையில், முன்னுரிமையின் அடிப்படையில் சில விஷயங்களை வந்து எடுத்துக்கொள்கிறது. சில விஷயங்கள் உடனடியாக வந்து ஏதோ ஒரு குறைந்தபட்ச தடையாவது விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் அது உடனடியாக ரியாக்ட் பண்ணுது. இதை போன்ற விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு விதமான மெனி லேயர்ஸ் இருக்குது இதில் வந்துட்டு. அதாவது ஒருத்தங்க சொல்கிறாங்க இது வந்து வரலாற்று ரீதியாக நடந்தது சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இது வந்து ஒரு எங்களுடைய மத ரீதியான ஒரு விஷயம் என்று வந்து சொல்கிறாங்க, ஒருத்தர் வந்து இது வந்து விலங்குகளுடைய உரிமை வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி இதில் வந்து ஒரு ரெலிஜியஸ் இஷ்யூ இருக்குது, ஒரு கல்ச்சுரல் இஷ்யூ இருக்குது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் இஷ்யூ இருக்குது, அதுக்கு மேலே ஒரு லீகல் இஷ்யூ இருக்குது. அப்போது இந்த விஷயங்கள் இதில் உள்ள இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, இதில் பாதிக்கப்படுவதாக நம்பப்படும் அந்த காளைகள் அவர்கள் வந்து தங்களை ரெப்ரசன்ட் பண்ணி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது. காளைகளின் சார்பாக சிலர் வந்து பேசுகிறாங்க, அதுவும் சரி தவறு என்று அவங்க பேசுகிறாங்க. அது வந்துட்டு அவங்க வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் த விக்டிம் தான் பேசுகிறாங்க. அதுவும் வந்து ஒரு ப்ரெஸ்யூம்டு விக்டிமைசேஷன் தான். அது வந்து பாதிக்கப்பட்டது என்கின்ற ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோன்னு எந்த காலையும் சொல்லவும் முடியாது. அப்போது அதுக்கு பின்னால் என்ன கேட்டால் இதை வந்து இன்னும் நீங்கள் ஒரு இருக்கக்கூடிய மருத்துவ கோணத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்வேன். அதாவது வந்து அந்த காளைகளை வந்து சில வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திமிலை பிடிச்சா அதுக்கு வந்து நமக்கு கிச்சு மூட்டுவதை போல் அதுக்கு ஒரு கூச்ச உணர்வு ஏற்படுது. அதனால தான் அது வந்து குதிக்குது. துன்புறுத்தல் இல்லை, அது வந்து ஒரு சாதாரணமாக குளிப்பாட்டுகிற போது கூட அந்த மாதிரி அதை வந்து அது செய்யும். ஆனால் அது மிரண்டு போய் செய்வது என்று சொல்வதற்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அதை பயங்காட்டக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அதை பல பேர் சூழ்ந்து கொண்டு அவ்வளோ பேர் தன் முன்னாடி நிற்கும் போது பின்னால் வாழை பிடிச்சி எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வரும்போது அது விலங்குகளுடைய மருத்துவர்கள் பார்வை எடுக்கும்போது அது ஒரு கோணம் கூட அதுக்கு கிடைக்கலாம். அதனால் இவ்வளோ லேயர்கள் இருக்கிற போது அதை உடனடியாக வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து விட்டால் அது வந்து எல்லாருக்கும் நியாயம் செய்யக்கூடியதாக இருக்குமா என்பதை வந்து அது பார்க்கணும். அதுதான் உச்சநீதிமன்றம் வந்து என்ன நினைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்றம் ஆரம்பத்திலேருந்து அதனுடைய அதை எடுத்து வந்திருக்கிற லைனை பார்த்தீங்கன்னா முழுக்க இதை வந்து ஒரு சட்டத்தின் கோணத்திலே தான் அதை வந்து பார்க்கிறது. சட்டம் அனுமதித்திருக்கிறதா, சட்டம் அனுமதிக்காத போது அதை வந்து நீங்கள் வந்து செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று தான் அது வந்து அது சொல்லுது. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து அந்த புரிஞ்சுக்க முடியுது. அவங்க நீங்கள் சொன்னது போல் இதில் வந்து சட்ட ரீதியான பிரச்சனை, கலாச்சார ரீதியான பிரச்சனை, மத ரீதியான பிரச்சனை, விலங்குகளுடைய நலன் ரீதியான பிரச்சனை, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உடனடியாக இது பண்ண முடியாது, அதனால நாங்கள் தீர்ப்பை இப்போ உடனே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதில் சில நியாயங்கள் இருக்கலாம். பட் அவங்க தீர்ப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே இன்னொரு பெட்டிஷன் அங்கே போடப்படுது. இடைக்காலமாக ஒரு ரிலீஃபாவது கொடுங்க, இன்டரிமா நாங்கள் இந்த கேஸை ஆர்கியூ பண்ண வேணும், ஏன்னா இன்னும் சில நாட்களில் பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது. ஸோ இடைக்காலமாக ஏதோ ஒரு ஏற்பாடு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இறுதி தீர்ப்பு 2014 வரதுக்கு முன்னாடி இதே சுப்ரீம் கோர்ட் தான் சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு 2011-12 அப்படிதான் நடந்துச்சு, அப்படி அனுமதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான வகையில் ஒரு இடைக்காலமாக நாங்கள் ஒரு மனுவை போடுறோம், அவர் அவசர மனுவாக எடுங்கன்னு சொல்லும்போது அதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம். இல்லை, அந்த 11-12 நடந்ததெல்லாம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, 2009 வந்து கொண்டு வரப்பட்ட தமிழக அரசினால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் வந்து செல்லுமா செல்லாதா என்கின்ற ஒரு வழக்கு நடந்து கொண்டிருந்தது. அந்த வழக்கில் வந்து அவர்கள் முடிவுக்கு அப்போ வரல. அப்போ வராத போது அவர்கள் இடைக்கால தடை கேட்டபோது அவங்க வந்து அதை கொடுத்தாங்க. இப்போ வந்து அந்த வழக்கு முடிந்து அந்த வழக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சுவலா அந்த வழக்கு நிலுவையிலேயே இல்ல. இப்போ நிலுவையில் இருக்கிறது எந்த வழக்குனா, கடந்த ஜனவரியில வந்து மத்திய அரசாங்கம் அந்த அரசாணை செல்லுமா இல்லையான்னு உச்சநீதிமன்றம் பரிசீலித்து வருகிறது. அப்ப தீர்ப்பு வழங்கப்படாத நிலையில ஒரு இடைக்கால தீர்ப்பையாவது வழங்கி இல்ல சில ரெகுலேஷனோட நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொண்டு வரலான்னு ஒருத்தர் மனு போடும்போது அந்த மனுவே ஏற்கப்படாமல் இருக்கும்போது, ஏன்னா இந்த வழக்கு தொடர்பான வாதங்கள் முடிந்து விட்டன. அப்போ வாதங்கள் முடிந்து தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நடுவில் இன்னொரு வழக்கை கொண்டு வந்து சேர்த்து அதில் வந்து ஒரு இடைக்கால தடைன்னு கொடுங்க என்று கேட்பது வந்து அது வந்து அது தேவையற்றது என்று வந்து உச்சநீதிமன்றம் நினைத்திருக்கலாம். இது வந்து ரிடண்டன்ட், இது வந்து ஏற்கனவே ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம், அதுக்கு மேலே இன்னொரு இது வேண்டாம் என்று வந்து அவர்கள் நினைத்திருக்கலாம். அதில் வந்து அது வந்து முற்றிலும் சரி என்று சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை விசாரித்தவர்களில் வந்து ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் நீதிபதியும் இருந்திருக்காங்க. நீதியரசர் பானுமதியும் இந்த வழக்கை வந்து ஒரிஜினல் வழக்கில்
இப்போ இருக்கிறதுல பெஞ்ச்ல தீபக் மிஸ்ரா அவர்களும் இன்னொரு நீதிபதி, ஒரு 2 நீதிபதிகள் தான் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை புரியாது என்று வந்து நம்ம சொல்வதற்கு இல்லை. ஆனால் அவங்க முழுக்க முழுக்க இதை வந்து அவங்க ஒரு கலாச்சார கோணத்திலேயோ ஒரு வரலாற்று கோணத்திலேயோ ஒரு சமூக கோணத்திலேயோ அவங்க பார்க்கலாம். அவங்க முழுக்க முழுக்க சட்டத்தின் கோணத்தில் தான் அதை வந்து அவங்க பார்க்குறாங்க. அதனால் வந்து அதை வந்து இது வெறும் ஒரு சட்ட பிரச்சனை தான். அதனால் இதுக்கு வந்து இதில் வந்து அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மற்ற பிரச்சனைகள் எல்லாம் இதை விட முக்கியமான பிரச்சனைகள் இருக்குது. அதை பார்த்துவிட்டு இதுக்கு வரலாம். உச்சநீதிமன்றத்தோட பார்வையில் இது முக்கியமான பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை அந்த நீதிபதிகளோட பார்வையில் இல்லாமல் இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கது. ஆனால் இன்னைக்கு நமக்கு கிரவுண்டில் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்தா, தொடர்ந்து மாணவர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இன்னைக்கும் திமுக ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறது, தொடர போகிறாங்க. பல கிராமங்களில் ஏற்கனவே நம்ம பார்க்குறோம், தடை மீறி அங்கங்கே அந்த மஞ்சு விரட்டு போன்ற விஷயங்கள் நடத்தக்கூடியது. நேற்று நாம் தமிழர் கட்சியினர் 28 பேர் கைதாகி இருக்காங்க, ஒரு தடை மீறிய ஜல்லிக்கட்டு நடத்தினதுனால, அப்படி சொல்லி ஏறு தழுவுதல்ன்ற ஒரு நிகழ்ச்சி அவங்க நடத்தினதுனால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது இது உடனடியாக ஏதோ ஒரு கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு பார்க்குறோமா, இல்லை அதிகமாக தடையை மீறி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சா அது இந்த ஜல்லிக்கட்டுங்கிற அவர்களுடைய அந்த கோரிக்கைக்கே நாளைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயமா போய் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்துவது என்பது வந்து ஒரு முன்யோசனையற்ற ஒரு செயல். இது வந்து நாளைக்கு இந்த விஷயம் வந்து உச்சநீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ள வருகிற போது அப்போ வந்து இவர்கள் வந்து சட்டத்திற்கு கட்டுப்படாதவர்கள், அதனால வந்து இதை அப்படிங்கலாம் நடத்திருக்காங்க தடை மீறின்னு சொல்லும்போது உச்சநீதிமன்றம் இன்னுமே அதுக்கு ஒரு இரிட்டேஷன் பார்வை அதில் வரும். ஆமாம், அதுக்கு வரும். நம்ம வந்து ஒரு ஆணை கொடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாலே வந்து அதை மீறுவதை போல இவங்க நடந்து கொள்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்தால் அவங்க நிலை வந்து ரொம்ப ஒரு இறுகி போகக்கூடிய ஒரு நிலை. they will harden their stand. இன்னுமே ஒரு நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத சூழ்நிலை வந்துருமோ அவங்க கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதில் வந்துட்டு அதனால வந்து அதை தடை மீறி நடத்துவது என்பது இது இல்லை. நீங்கள் அப்புறம் இவ்வளோ உணர்ச்சி பெருக்கு இருக்குது, அப்படி இருக்கும்போது வந்து அதை சுப்ரீம் கோர்ட் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று கேட்குறீங்க. அது உணர்ச்சி பெருக்கு இருந்தால் அந்த லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை கையாள வேண்டியது வந்து மாநில அரசினுடைய வேலை. அது வந்துட்டு அதை வந்து உச்சநீதிமன்றம் என்னுடைய வேலை அல்ல என்று தான் அது நினைக்கும். அப்படி தான் அது நினைக்கிறது என்பதும் இதில் இருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு விஷயம். ஆனால் இன்னொரு புறத்தில் வந்து இந்த தடையை மீறுபவர்கள் சொல்ல வைக்கக்கூடிய வாதம் அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு வாதம். ஒரு உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை கொடுத்து விட்டு அதை மீறினால் அதை வந்து தடுப்பதற்கு என்ன இது இருக்கிறது? இப்போ வந்து காவேரியில் வந்து மீறுது, முல்லை பெரியாரில் அவங்க ஒரு சட்டம் கொண்டு வந்து மீறுவதற்கு முயற்சி செய்தார்கள் வந்துட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்றம் ஒரு ஆணை கொடுக்குற போது அதை மீறினால் அதற்கு வந்து உச்சநீதிமன்றம் தானே ஒரு சுமோட்டோவாக அதை எடுத்துக்கொண்டு அதை விசாரிப்பதற்கு இன்னைக்கு வந்து தடையை மீறினால் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரணும்னு கேட்கக்கூடிய விலங்கு நலன் வாரியமோ டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவர்களோ கர்நாடகாவை எந்த கேள்வியுமே யாருமே கேட்கலங்கிற விஷயம் அந்த இரட்டை நிலைப்பாடு தான் வந்து இப்போ ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக அது வந்து இருக்கிறது. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து தடையை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ரூல் ஆஃப் லா என்கின்ற சட்டத்தின் ஆட்சி நடப்பதற்கு அது வந்து ஏதுவாக இருக்கும். அது வந்துட்டு அப்படி நடக்காத போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. சுப்ரீம் கோர்ட்டே கூட வந்து அரசியலுக்கு பயப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் வந்து அதில் எழுகிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டங்கள் தமிழகத்தில் ஒரு பக்கம் சூடுபிடித்துக் கொண்டிருக்க தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று ஆந்திரா சென்றிருந்தார். அங்கு ஆந்திரா முதலமைச்சரை சந்தித்து தமிழகம் அடுத்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த குடிநீர் பஞ்சம் இல்லை தண்ணீர் பற்றாக்குறை தொடர்பாக முன்கூட்டியே சில விஷயங்களை பேசி கிருஷ்ணா நதியிலிருந்து கூடுதல் தண்ணீர் பெறுவதற்கான விஷயங்களை வந்து அவர் மேற்கொண்டிருந்தார். இன்னைக்கு இப்போ பொங்கல்லாம் முடிஞ்சு அடுத்து நம்ம கோடை காலத்திற்குள்ள நுழையும் போது ஒரு குடிநீர் பஞ்சம் வந்து விடுமோ இல்லை தண்ணீர் பற்றாக்குறை இப்பயே நம்மளுடைய ரிசர்வாயர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 10% கிட்ட தான் கெப்பாசிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதற்கான முன்கூட்டியே நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான ஒரு முதல் படியா நேற்றைய சந்திப்பை நம்ம பார்க்கலாம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய உண்மையான பிரச்சனை வந்து ஜல்லிக்கட்டு அல்ல, உண்மையான பிரச்சனை வறட்சி. அது வந்து மற்ற தமிழ்நாடு முழுக்க வந்து வறட்சி மாநிலமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதை குறித்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் கோடை துவங்கவில்லை. கோடை துவங்குவதற்கு முன்னாலே வந்து வறட்சி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வறட்சி அறிவிக்கப்பட்ட போது எதிர்க்கட்சிகள் வைத்த விமர்சனங்கள் வந்து அதற்கு இதை முன்கூட்டியே நடவடிக்கைகள் அவர்கள் எடுக்கலை. முன்கூட்டியே இதை பற்றி அவர்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அவங்ககிட்டருந்து வந்து மாவட்டங்கள்லேருந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டு வாங்கலை. அரசாங்கம் ஆளுங்கட்சி வந்து அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனைகளில் கவனம் செலுத்திட்டாங்க என்ற விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது.
இப்போது வந்து அதற்கு முன்கூட்டியே வந்து ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டு அதை கொண்டு போய் அவர் பார்த்து பேசியிருக்காரு. நேர்ல போய் ஒரு சிஎம் பார்த்திருக்காங்க. நீண்ட நாள் கழிச்சு இப்படி ஒரு சந்திப்பு நடக்குது. ஆனால் அதற்கான அதாவது 2 சிஎம்கள் சந்தித்து பேச வேண்டிய பிரச்சனையே இல்லை. இது வந்து அதிகாரிகள் அளவிலேயே பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அதுதான் சந்திரபாபு நாயுடும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன போகும்போது இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதோட அந்த ஒரு இம்பாக்ட் இருக்கும், இம்பாக்ட் இருக்கும். அது தவிர வந்து சில கர்டசிகள் வந்து சில மரியாதைகள் வந்து பின்பற்றப்படும். ஒரு சிஎம் வந்து இன்னொரு சிஎம்ஐ பார்க்குறாருங்கும் போது முகத்துக்கு நேரம் வந்து அதெல்லாம் முடியாது என்று வந்து அவங்களால சொல்ல முடியாது, அல்லது வெறும் புள்ளி விவரங்களை வைத்து வந்து சொல்ல முடியாது. அதனால் அந்த அணுகுமுறை தவறு என்று நான் சொல்லலை, அணுகுமுறை சரியானது தான். ஆனால் அதை வந்து சேமே போயிருக்கார் என்பது வந்து எதை காட்டுகிறதுனா அந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை வந்து அதை காட்டுகிறது. அதிகாரிகளே சேர்ந்து முடிவெடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை. ஆனால் இதில் நமக்கு பெரிய பலன் கிடைக்குமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா வந்து 2 டிஎம்சி வரைக்கும் அவங்க ஒத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவங்க இருக்கிறதுல வந்து பகிர்ந்து கொள்கிறோங்கிறத வந்து அவங்க எங்ககிட்ட 5 டிஎம்சி கொடுக்க முடியாது, பாதி அளவுக்கு கொடுக்குறோம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஏனென்றால் அங்கேயும் ஆந்திராவிலையும் வந்து மழை பொய்த்திருக்கிறது. அது வந்துட்டு இப்போ தென் மாநிலங்களில் வந்து கர்நாடகா ஏற்கனவே வறட்சியை சந்தித்திருக்கிறது. நமக்கு இருக்கிற அதே வடகிழக்கு பருவமழை தான் ஆந்திராவுக்கும் வரும். அவங்களுக்கும் வருது. சமயங்களில் வந்து அந்த புயல் மாறி போகிற போது அதிக மழை கிடைக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இது வந்துட்டு, அதனால் அதற்கு நடுவில் வந்து அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகா மாதிரி வந்து ஒரு முரட்டு பிடிவாதமாக இல்லாமல் வந்து அதை வந்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து வரவேற்கவும் பாராட்டவும் அக்னாலஜ் பண்ணப்படவும் வேண்டிய ஒரு அணுகுமுறைகள் அது வந்துட்டு. அது ஆனால் பொதுவாகவே ஒரு மழை வராத வரைக்கும் நமக்கு வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு என்பது இல்லை. ஆனால் அதை கவர்மெண்ட் உணர்ந்திருக்கிறது என்பது தான் அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து திருப்பி வந்து இதே அரங்கத்தில் பேசியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் வறட்சி வருகிற போது, ஒரு நெருக்கடி வருகிற போது தான் அதை பற்றி நம்ம வந்து பேசுவது, அதை குறித்து வந்து நடவடிக்கை எடுப்பது என்கின்ற ஒரு மனோபாவம் அது இருக்குது. நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் என்பது வந்து தேவை. அதுக்கு இந்த ஒரு பிரச்சனையிலேயே இப்போ இந்த கோடை காலத்தை நம்ம எதிர்கொள்ளும் போது ஆந்திரா தற்போதைய நிலை வரைக்கும் 2.5 டிஎம்சி தரோன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 அந்த கடல்நீல குடிநீராக மாற்றக்கூடிய அந்த பிளான்ட்ஸ் வந்து 2 இருக்கு, அது சென்னைக்கு உதவுகிறது. பட் அதை தவிர நம்ம பார்த்தோம்னால் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து எந்த ரிசர்வாயர்லையும் பெருசா தண்ணி இல்லை, வீராணம் உட்பட. வீராணத்தை தான் நம்ம பெருசா நம்பியிருந்தோம். இப்போ வீராணமே ரொம்ப குறைந்த, காவேரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி தான். எஸ், ஸோ அதுவே ரொம்ப குறைந்த நிலையில இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு 2 டிஎம்சி ஓரளவுக்கு உதவுமே தவிர ஒட்டுமொத்தமா நம்ம குடிநீர் பற்றாக்குறையை தவிர்த்திட முடியுங்கிற நிலை இருக்கா? இல்லை இன்னும் ஏதாவது ஒரு மழை வந்து நம்மள கோடை மழையோ இல்லை ஒரு அன்சீசனல் ரெயினோ வந்து தான் நம்மளை காப்பாற்றணுன்ற நிலை? இல்லை, அது வந்து வருமா வராதானுங்கிறது வந்து நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து ஒரு நெருக்கடியை சந்திப்பதற்கு வந்து நம்ம தயாராக வேண்டும். முதல்ல மனத்தளவில் வந்து தயாராக வேண்டும். அரசு வந்து இந்த செய்ய வேண்டிய வேலைகளில் ஒன்று வந்து இந்த தண்ணீரை வந்து சேமிப்பது எப்படி என்பதை குறித்து விழிப்புணர்வும் மக்களுக்கு. ஆமாம், அதை குறைத்து பயன்படுத்துங்க என்கிற அந்த கேம்பெயினை வந்து இப்போவே வந்து அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு அமைச்சர் கூட இது பற்றி சொல்லியிருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது, அது வந்து அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இல்லை. இப்போ முதலமைச்சர் போயிருக்காரு, அவர் 2 டிஎம்சி கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட ஒரு வறட்சி நிலவுகிறது தமிழகத்தில். அதுல வந்து ஒரு குறிப்பாக குடிநீருக்கு கூட பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று பல வல்லுநர்கள் சொல்லி வரக்கூடிய நிலையில பொதுமக்களும் தண்ணீரை அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதை கருத்தில் கொண்டு அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சேமிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. டாடா குழுமத்தில் தொடர்ந்து பல மாதங்களாக நீடித்து வந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். 150 ஆண்டுகள் கிட்ட ஒரு பழமை வாய்ந்த இந்தியாவின் மிகப்பெரிய தொழில் குழுமமாக இருக்கக்கூடிய டாடா குழுமத்திற்கு ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். என் சந்திரசேகரன் என்ற ஒரு தமிழர் தான் அதற்கு ஒரு புது தலைவராக இருக்க போகிறார் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது. இதுல சைரஸ் மிஸ்ட்ரிக்கும் ரட்டன் டாட்டாக்கும் நடந்த போர் கடந்த 3 மாதமா நம்ம பேப்பர்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதற்கான ஒரு தீர்வா இப்போ இவர் சந்திரசேகரன் அவர்களை ஒரு புது தலைவராக அவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த மொத்த டாடா குழுமத்துக்கும் ஒரு சேர்மனா வந்து போட போறாங்க. அவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறதுல நமக்கு கூடுதல் பெருமை. பட் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்களும் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதாவது இதில் மொத்த விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதன்முறையாக அதை டாட்டா வந்து அது ஒரு பார்சி குடும்பத்தை சேர்ந்தவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பார்சி இதில் இருக்கிறவர்கள் தான் தலைவர்களாக வந்திருக்காங்க. முதல் முறையாக குடும்பத்துக்கு வெளியே ஒரு ஆளை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, சைரஸ் மிஸ்ட்ரிங்கிறவரை. ஆனாலுமே நான் பார்சியை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் பார்சி தான், சைரஸ் மிஸ்ட்ரியும் பார்சி தான். ஆனால் அவருடைய முதன்முறையாக வந்து ஒரு அந்த மத வேறுபாடுகளை தாண்டி வந்து ஒருவரை வந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. குடும்பத்துக்கு வெளியிலேருந்து வர்றதில் இவர் 3வது இவர் என்று நான் நினைக்கிறேன்.
இவரை தேர்ந்தெடுத்ததுக்கான ஒரு முக்கியமான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஆரம்பத்திலிருந்து அதாவது டாடா குழுமத்திலே வேலை செய்தவர் வந்துட்டு. அதாவது 15-20 வருடங்களுக்கு முன்னால் டிசிஎஸ் என்பது வந்து அவ்வளோ ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக அது இருந்ததில்லை. டாடா குழுமத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டீல் தான் முக்கியமான ஒரு நிறுவனமாக இருந்தது. ஸ்டீல், உப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் தான். உப்பு இப்போ ரீசெண்டாக வந்திருக்காங்க. அவங்க சொல்லிக்கிறதே வந்து நாங்கள் உப்புலேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாம் பண்ணுறோம்ன்றது தான் அவங்க சொல்லிக்கிறாங்க வந்துட்டு. ஆனால் டிசிஎஸ் ஆரம்பித்து அதை வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு அதை கொண்டு போய் இப்போ டாடா குழுமத்தினுடைய லாபத்தில் வந்து கிட்டத்தட்ட 40% வந்து டிசிஎஸ் மூலமாக வருகிறது வந்துட்டு. டாடா குடும்பத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பில் வந்து 75% வந்து டிசிஎஸ் மூலமாக இருக்குது. அதாவது முந்தி வந்து டாடா ஸ்டீல் என்பதற்கு தான் ஒரு இது இருந்தது. அதை இவங்க சாஃப்ட்வேர் என்று வந்தபோது பல பேருக்கு அந்த ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு பல கேள்விகள் இருந்தது. இவங்களுக்கு நிலம் கிடையாது, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது, இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டரை வச்சுட்டு வந்து இவங்க ஷேருக்கு வந்து இவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எப்படி நம்புறது என்கின்ற ஒரு கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி இவர் வந்து அந்த டிசிஎஸை வந்து வழிநடத்தில் ஒரு மிக முக்கியமான பங்கு வகித்தவர். அங்கே ஒரு சாதாரண ஒரு ப்ரோக்ராமராக சேர்ந்து பிறகு வந்து சிஇஓ லெவல் வரைக்கும் வந்து வளர்ந்து வந்தவர். அந்த கம்பெனியினுடைய லாபம் சம்பாதிப்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர். கணிசமான அதற்கான ஒரு அங்கீகாரமா தான் இப்போ அவர் டாடா குழுமத்தையும் கையில் எடுத்திருக்காரு. அதுக்கான இது இல்லை, அதனுடைய அதில் வந்து இப்போ அவங்களுக்கு டாடா குழுமத்துக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, நீங்கள் சொல்லுவதை போல் நிறைய சவால்கள் இருக்கிறது. அவங்களுடைய பாரம்பரியமான கம்பெனிகளுக்கு வந்து கடன் நிறையாக இருக்கிறது. இன்னொரு புறத்தில் வந்து அந்த கம்பெனிக்குள்ளே இருந்த குழப்பங்கள்னால வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெயர் வந்து இதாக இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு தலைவரை வந்து ஒருத்தர் கொண்டு வரணும் அப்படிங்கிற போது 2 கேள்வி இருந்தது. உள்ளிருந்தே ஒருவரை கொண்டு வருவதா அல்லது வெளியிலேருந்து ஒருத்தரை ஹையர் பண்ணுவதா என்று இருந்தது. வெளியிலேருந்து வர்றதவங்க வந்து இது பழையபடி இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுமோ என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இவரை கொண்டு வந்திருக்காங்க, உள்ளிருந்தே ஒருவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இவர் தமிழர் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒரு பிற்பட்ட பகுதியிலிருந்து, நாமக்கல்லிருந்து வந்தவர். நாமக்கல்லில் அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து விட்டு இவ்வளோ பெரிய இதுக்கு தலைவராக வந்திருக்காரு. அதை விட இன்னும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து மராத்தன் ஓடக்கூடியவர் வந்துட்டு 44 வயதிற்கு பிறகு தான் மராத்தன் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடி சொல்லும்போது குறிப்பிட்டிருக்காரு, இந்த பதவியுமே ஒரு மராத்தான் ஓட்டம் போல தான். நான் அதை வந்து அப்படிதான் திங்க் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு அது உலகத்தில் பல நகரங்களில் நடக்கிற மராத்தன்லாம் போய் கலந்து கொண்டிருக்காரு. அது வந்துட்டு இவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு 53 வயசோ என்னமோ தான் ஆகுது. அதனால் வந்து ஒரு டாட்டாவுடைய மரபை வைத்து பார்க்குற போது வந்து ஒரு 17-70 வயது வரைக்கும் இருந்திருக்காங்க. அதனால் ஒரு 17 ஆண்டுகள் இவர் முன்னால் இருக்குது. 17 ஆண்டுகள் என்பது ஒரு நெடிய ஒரு காலம். அவரை 17 ஆண்டுகள் தொடர்ந்து தலைவராக நீடித்தார்னா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அவகாசம் வந்து அவருக்கு இருக்குது. அவருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் கடுமையானதாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவர் அவகாசம் இருக்கிறது. இன்னொரு புறத்தில் டாட்டா நிறுவனங்களில் வந்து டாட்டாவுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டு வந்து ஒரு 60% ஷேரை அவங்க தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. இவர் ட்ரஸ்டினுடைய தலைவராக இருக்க மாட்டார், கம்பெனியினுடைய தலைவராக மட்டும்தான் இருப்பார். அதனால் வெறும் ஒரு பிஸ்னஸ் சென்ஸோட மட்டும்தான் அதை பார்ப்பார். அந்த பிரச்சனை தான் சைரஸ் மிஸ்ட்ரிக்கு வந்தது. அந்த ட்ரஸ்ட்டுக்கும் அவருக்குமான சில உரசல்கள் வந்தது. அதை இவர் தவிர்க்க போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய சவாலாக இருக்க போகிறது. அவருக்கு இருக்கக்கூடிய சவால்களை தாண்டி நிச்சயமாக அவருடைய இளம் வயதிலே கூட நம்ம எல்லாருமே பேசியிருப்போம், தமிழகத்தில் நீ பெரிய டாடா பிர்லாவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாமக்கல்ல நீங்கள் சொன்னது போல ஒரு தமிழ் மீடியமில் படித்து வந்த ஒருவர் அந்த டாடா அப்படிங்கிற ஒரு உயர் பதவிக்கு வந்திருக்காருன்னா நிச்சயமாக நமக்கு பெருமையான ஒரு விஷயம் தான். அவருக்கான வாழ்த்துக்களோடு அவர் சவால்களை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் தெரிவிக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமாம், நிச்சயமாக தந்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு பொங்கலாக இருக்கட்டும். நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆனாலும் அதையும் மீறி நம் மனதளவில் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இதை கொண்டாடுவதற்கு முயற்சிக்கலாம். அந்த ஒரு இனிய வாழ்த்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்துக்களை தெரிவித்த திரு மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. தந்தி தொலைக்காட்சி.